இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகம்ங்கிறதுனால, இங்க ஸ்காட்லாண்ட்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம். இது வந்து என்ட்ரன்ஸு. கோயிலு முடிஞ்சுச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வீடியோ எடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு, இங்க உள்ள போயிட்டோம் உடனேயே. என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளையார் வச்சிருப்பாங்க. நாங்க வந்து முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு, பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெளிய. நான், என் ஹஸ்பண்ட், எங்க அம்மா, என் பொண்ணுங்க 2 பேரு, என் பையன் 3 குழந்தைங்கள எடுத்து நாங்க போயிருந்தோம். அப்பா வரலன்னு சொல்ட்டாங்க. அப்பா வந்து குளிரா இருக்கும். நான் வரல அப்படின்னு சொல்ட்டாங்க. நாங்க வந்து பயங்கர குளிரான நாடுங்கிறதுனால வந்து ஆனா இப்ப கொஞ்சம் குளிர் கம்மியா தான் இருக்கு. பட் அப்பாவுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகுறதுனால குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வரலன்னு சொல்ட்டாங்க. முருகனுக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரா அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அவ்ளோ அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. இது பாருங்களேன் இந்த மாரி தான் பண்ணியிருந்தாங்க. முருகன், வள்ளி, தேவயானை சூப்பரா வந்து பூஜைலாம் பண்ணாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. இது வந்து நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே வெங்கல சிலை இருக்கு இல்லையா? அது மாரி தான் வச்சு பண்ணுவாங்க. முடிச்சுட்டு பிரசாதம்லாம் குடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு வந்து வெளிய நிக்கிறோம். கேப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டைம்ல தான் வந்து குளிர் எதுவுமே தெரியல. இந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 9:30 மணி ஆயிடுச்சு. 9:30 மணிக்கும் இருட்டவே இல்ல. அவ்வளோ வந்து வெளிச்சமாவே இருக்கு. இங்க வந்து இப்போ வந்து ரொம்ப நைட் டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பகல் டைம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நைட் ஒரு 12 மணி அளவுல மட்டும் தான் இருட்டும். மார்னிங் 4 மணிக்கெல்லாம் ரொம்ப விடிஞ்சிரும்.